வணக்கம். இ நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நேத்து நம்ம வீக்லி அனலைசிஸ் குடுத்திருந்த கோல்டுக்கான அனலைசிஸ்ல, இன்னைக்கு மார்னிங்கே நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்காம் பை சைட்ல. ஸோ ஓகே. நீங்க வந்து பை சைடு நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒண்ணு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா, ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு செல் சைடுக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு நெஃப்டி பத்தின வீடியோஸ் பார்க்கலாம். நெஃப்டிய பொறுத்தவரையிலும் நீங்க ஆப்ஷன்ல வந்து போயிட்டு ட்ரேட் எடுக்காம ஃபியூச்சர் மார்க்கெட்ல போயிட்டு ட்ரேட் எடுங்க. ஃபியூச்சர் மார்க்கெட்ல பை சைடு எந்த சைடு போனா நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து 15 மினிட்ஸ்ல ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நீங்க பிரேக் ஆயிட்டு திரும்ப அகைன் 25,761 வரும்போது பை எடுங்க. அதோட ஸ்டாப் லாஸ் வந்து 25,681. ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,801. செகண்ட் டார்கெட் 25,841. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுங்க. ப்ராஃபிட்டபிள் மூவ்மெண்ட் இருக்கும். இது வந்து வீக்லிக்கான அனலைசிஸ். ஸோ வீக்லி வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கும். பார்க்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் எடுக்காதீங்க. வார் பதற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால எப்பவுமே வந்து பேங்க் செக்டர்ஸ் விழறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ செல்லிங் சைடு ஒன்ஸ் வந்து சப்போஸ் செல்லிங் ஹை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எங்க போனா செல் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25,681 வரலும் வந்து உங்களுக்கு பை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான். 81க்கு கீழே தான் வந்து செல் ஸ்ட்ராங் ஆகுறான். ஸோ 25,681ல வந்து நீங்க செல்லிங் போறதா இருந்தா செல்லிங் பொசிஷன் போலாம். அதோட ஸ்டாப் லாஸ் 25,761. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 25,641. செகண்ட் டார்கெட் 25,601. ஸோ செல்லிங் சைடு எடுக்கிறவங்க தாராளமா எடுக்கலாம். பட் பி கேர்ஃபுல். செல்லிங்கோ பையிங்கோ எது எடுத்தாலும் வார் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால வார் முடிவுக்கு வர மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து பி கேர்ஃபுல் வித் யுவர் ட்ரேட்ஸ். இன்ட்ராடே எடுத்தீங்கனாலும் ப்ராஃபிட்டபிள் மூவ்மெண்ட் ஆனா ஒன்ஸ் ட்ரைலிங் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து ஒரு மினிமல் ப்ராஃபிட்ல கூட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் ஒரு 4 to 4% மேல வந்து லாஸ் வந்து கேரி பண்ணாதீங்க. அதனால உங்களால வந்து மந்த்லி இன்கம் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ லாஸஸ் வந்து மினிமம் 2 to 4% மேல நீங்க கேரி பண்ணீங்கன்னா உங்களால மந்த்லி இன்கம் எடுக்கிறது ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்து மெயின்டைன் பண்ணுங்க. தேங்க்யூ.